हो। சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தோடு காத்துக்கொள்ளும். गवाही दिए हुए हर एक को प्रभु अपने आशीष से संभाले। நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனம் வாசிக்கலாம். हमारे ध्यान के लिए एक वचन पढ़ेंगे। யோபு 42வது அதிகாரம் अय्यूब का किताब उसका 42वां अध्याय 7வது वचनத்தை நம்ம வாசிக்கலாம். 7वां वचन पढ़ेंगे। ऐसा हुआ कि जब यहोवा ये बातें आयुब से कह चुका, तब उसने तेमानी एलीपज से कहा मेरा क्रोध तेरे और तेरे दोनों पुत्रों पर भड़का है, क्योंकि जैसा ठीक बातें मेरे दास आयुब ने मेरे विषय में कही है, वैसी तुम लोगों ने नहीं कही। தேவானியனான எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் உழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் நேரடியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. और प्रभु सीधे से सीधे एक बातें कही। இந்த யோபு புத்தகத்துல முழுதும் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கிறது. अय्यूब के पूरे किताब के अंदर एक बहुत बड़ी बात हुई है। 3 பேர் மாறி மாறி யோபோட பேசுறாங்க. 3 लोग बार बार अय्यूब से बातें करते हैं। பேசின பிறகு யோபு அதுக்கு பதில் சொல்லுகிறார். बातें करने के बाद अय्यूब ने उनको जवाब दिया। அடுத்த ஆளு और उसके बाद अगला व्यक्ति, பிறகு யோபு பேசுகிறாரு. फिर अय्यूब बात करता है, फिर दूसरा व्यक्ति बातें करता है, फिर अय्यूब बात करता है। இப்படி மாறி மாறி 3 பேர் யோபோட பேசுகிறார். ऐसे ही बदल बदल कर 3 लोगों ने अय्यूब से बातें की। இது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னா ஒரு 7 நாளுடைய பிரச்சனை நடந்திருக்கும். और शायद 7 दिन तक इसकी समस्या चली रही। அதுக்கு பிறகு 7 நாள் இவங்க பேசியிருப்பாங்க. और उसके बाद 7 दिन तक इन लोगों ने बातें की। திரும்ப ஒரு 7 நாளில அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதலை பெற்றிருக்கு. और उसके बाद 7 दिन के अंदर उसके पूरे जीवन में बदलावट हो गया। நான் நினைக்கிறேன் 21 நாள்ல இந்த காரியம் பூரா நடந்து முடிஞ்சிருக்கலாம். और शायद 21 दिन के अंदर ये पूरी समस्या का हल मिला होगा। கர்த்தர் எல்லா வார்த்தைகளையும் கேட்டுட்டு சொல்றார். ये सारे बातों को सुनने के बाद प्रभु ने कहा கோபம் எல்லாம் கிடையாது. मेरा क्रोध अय्यूब के ऊपर नहीं है, உங்க 3 பேருக்கு மேல தான் எனக்கு கோபம். लेकिन तुम तीनों के ऊपर मेरा क्रोध है। அப்படி நேரடியா சொல்லல. ऐसे सीधे से नहीं कहा। நேரடியா என்ன சொல்லுகிறாரு? सीधे से क्या कहता है? 3 பேருக்கு மேல எனக்கு ரொம்ப கோபம். तुम तीनों के ऊपर मेरा बहुत क्रोध है। ஆனா இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? அதாவது ஒரு பெரிய சாபத்துக்குள்ள போறீங்க. अभी तुम एक बहुत बड़े श्राप के अंदर चले जाओगे। அத தப்பித்துக்கொள்வது ஒரு வழி இருக்கிறது. लेकिन बच जाने के लिए एक ही रास्ता है। யோபு உங்களுக்காக ஜெபம் என்ன செய்யும்? அது கேட்கப்படும். यदि अय्यूब तुम्हारे लिए प्रार्थना करे तो वो सुना जाएगा। ஆனா அந்த காலத்துல வெறுமனே ஜெபம் இல்ல, பலி செலுத்தணும். लेकिन उन दिनों में केवल प्रार्थना नहीं बलि भी चढ़ाना पड़ता है। அதனால நீங்க என்ன செய்யணும்? அவன்கிட்ட கொண்டு போய் பலிக்குள்ள காரியத்தை கொடுக்கணும். और इसलिए उसके पास ले जाओ और बलिदान के कार्य को दो। அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வாரு? பலி செலுத்துவார். उसके बाद वो बलि करेगा। ஐயா இந்த சிநேகிதர் மன்னிங்கன்னு அவர் பேசுவார். और वो पूरे मन से कहेगा मेरे मित्र को क्षमा कर, நான் உங்களை மன்னிப்பேன், तब ही मैं क्षमा करूंगा, இல்லைன்னா உங்களை மன்னிக்க மாட்டேன். नहीं तो मैं क्षमा नहीं करूंगा करके कह दिया। அந்த 3 பேருமே கேட்டாங்க. इन बातों को उन तीनों ने सुना। அதுல எழுதி இருக்கிறது, उस पर लिखा है 8வது வசனத்துல, 8वां वचन, அதெல்லாம் நீங்கள் 7 காளைகளையும் इसीलिए अब तुम 7 बैल 7 ஆட்டுக்கடாக்களையும் और 7 मेढ़े யோபுட்ட கொண்டு और चाट कर मेरे दास अय्यूब के पास ले जाकर। என்ன செய்யணும்? அந்த 3 பேரும் अब ये क्या करना है? ये तीनों को வீட்டுல போகணும். सीधे घर जाना है மனைவி பிள்ளைகளோட பேசி பிரச்சனையை சொல்லி और उनके पत्नी से और बच्चों से समस्या को बताकर பெரிய செலவே பண்ணணும். और एक बहुत बड़ा खर्च करना पड़ रहा है। 7 காளை வேணும், 7 ஆட்டுக்கடா. 7 बैल और जो 8 मेढ़े। இது அவங்க 2 பேரும் கூட்ட வர முடியாது, நிறைய பேர் சேர்ந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. और ये केवल एक अकेले वो लेकर नहीं आए होंगे, उनके साथ में नौकर को भी लेके आया होगा। எல்லா செலவுமே இந்த 3 பேரும் எடுத்துக்கிட்டாங்க. और ये सब लोग उन तीनों ने अपने अपने ऊपर जिम्मेदारी ले ली। இப்ப யோபு என்ன செய்கிறாரு? अब अय्यूब क्या करता है? வாழ்க்கையில எழும்ப முடியாத ஒரு பிரச்சனையில தான் அவர் இருக்கிறார். मेरे जीवन में ऐसा समस्या है कि मैं उठ खड़ा नहीं हो पाता। ஆனா அந்த சூழ்நிலையில
அங்க ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. उस परिस्थिति में वो एक बलि का स्थान बनाता है பலிபீடத்துல ஒரு பெரிய ஆசாரியனை போல யோபு நிக்கிறார். और उस जगह पर याजक के रूप में वहां पर अय्यूब खड़ा है। அவர் பலி वो செலுத்துகிறார், बलि चढ़ाता है, ஜெபம் பண்ணுகிறார். फिर उनके लिए विनती करता है। ஜெபத்தை கேட்டார். प्रभु ने उसकी विनती सुन ली உடனே அந்த 3 பேரையுமே ரட்சித்தார். और तुरंत प्रभु ने वो तीनों को उद्धार किया। அதுக்கு பிறகுதான் யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். उसके बाद अय्यूब के जीवन में एक बहुत बड़ा आशीष है। ஒரு முக்கிய பாயிண்ட் என்ன தெரியுமா? सबसे मुख्य बात क्या है? ஆண்டவர் சொல்கிறார், யோபு பேசுறது மாதிரி நீங்கள் என்ன பற்றி நிதானமாய் பேசவில்லை. और जैसे अय्यूब ने बात किया वैसे तुम में से किसी ने धीरज से बातें नहीं की। இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபம் इस वचन के लिए प्रार्थना करेंगे। பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். पवित्र प्रभु धन्यवाद कहते हैं। உலகத்துல யாரு எங்க பேசினாலும் சரி, दुनिया में कोई भी कहीं पर बात क्यों ना करें, ஆனா தெய்வம் அதை எல்லாவற்றையும் கவனிக்கிறார். प्रभु आप सब कुछ ध्यान देते हैं இந்த பேச்சில நான் தேவனை மகிமைப்படுத்தணும். और इस बातों के अंदर प्रभु आपकी महिमा करनी चाहिए। இல்ல தவறான வார்த்தையா இருந்தால் தேவனை அவர்கள் அவமானப்படுத்துகிறார். अगर गलत बात है तो हम प्रभु की निंदा करते हैं அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தண்டனை கொடுக்கிறார். और वैसे बोलने वालों को प्रभु दंड देता है। ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கும். प्रभु हम जो बातें करते हैं वो आपके नाम की महिमा हो எல்லாவற்றையும் தயவு செய்து எங்களை மன்னிக்கணும். और अगर गलत है तो सबको क्षमा कीजिए। யோபுடைய வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கிறது, अय्यूब के जीवन में कुछ तो हुआ है, அதை கர்த்தர் கடைசியாக சொல்லுகிறார். उसे आखिर में प्रभु कहता है யோபுடைய சிநேகிதரை பார்த்து சொன்னாரு. और अय्यूब के मित्रों को देखकर कहा 3 பேருமே என்ன பற்றி நிதானமாய் பேச, इन तीनों ने मेरे बारे में नम्रता से बातें की। நிதானமாய் பேசல. नम्रता से बातें नहीं की, நீங்கள் குற்றவாளிகள். इसीलिए तुम दोषी हो। நாம் இந்த காலை வேளையில தியானிப்போம். हम इस सुबह के समय पे ध्यान करेंगे இதுவரைக்கும் நான் பேசின வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன். और इस अभी तक मैंने जो भी व्यर्थ में बातें की उसे ध्यान करना தேவன் है। அதை கவனிக்கிறார். प्रभु से सुनता है அதே கரங்களின் கிரியைகளை அழிச்சிடக்கூடாது. और मेरे हाथ के काम को वो नाश नहीं करना चाहिए வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கணும். और मेरा शब्द मुझे आशीष करना चाहिए। கர்த்தர் எங்களோடு பேசுங்க. प्रभु आप हमसे बातें இயேசு कीजिए, கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन। आमीन। வார்த்தையினால அழிக்கப்பட்ட ஒரு மனுஷன். और वचन के द्वारा नाश किया गया एक व्यक्ति, இதுல என்ன நடக்கு அப்படின்னா, इस पर क्या हो रहा है? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வருகிறது. आरंभ में अय्यूब के जीवन में एक बहुत बड़ी परेशानी होती है முக்கிய காரணம் சாத்தான் தான். और परेशानी का मुख्य कारण शैतान है। அவன் தான் குடும்பத்துல பிரச்சனைனாலும் சரி, வியாதினாலும் சரி, அதுக்கு முக்கியமா கொண்டு வருகிற அந்த எல்லா காரணம் வந்து சாத்தான். और वो शैतान ही सब चीजों का मुख्य कारण वहां पर ठहरता है। அநேகர் என்ன செய்கிறாரு? लेकिन सब बहुत लोगों ने क्या किया? ஜெயம் பெறுகிறார்கள். जय पाते हैं ஒரு சிலர் அதுல என்ன செய்தாங்க? और कुछ लोग उस पे क्या करते हैं அப்படியே முங்கி போயிருந்தாங்க. और उस पे उसके अंदर डूबे हुए रहते हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனை வருவது அவசியம்தான். और परेशानी आना वो हमारे जीवन में मुख्य बात तो है, எந்த மனுஷனால வருகிறதோ அவனுக்கு ஐயோ. लेकिन जिस मनुष्य के द्वारा वो परेशानी आती है उसके लिए हाय। எல்லாருக்குமே பிரச்சனை சோதனை வரதான் செய்யும். इसीलिए सबके जीवन में समस्या या परीक्षा होती है, அதுக்கு காரணமா யாரும் ஆயிடக்கூடாது. लेकिन उसके लिए हम कारण नहीं बनने चाहिए। யோபுடைய பிரச்சனை ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. अय्यूब का जीवन का समस्या बहुत ही बड़ा था। முதலாவது அவனுடைய குடும்பத்துல இருக்கிற ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டது. पहले उसके परिवार की सारी आशीष निकल गई, பிள்ளைகள் அளிக்கப்பட்டாங்க. बच्चे नाश हो गए, திரும்ப தன்னுடைய சரீரமே பாதிக்கப்பட்டது. उसके बाद उसका शरीर में घायल हुआ மனிதனால தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. और कोई भी मनुष्य सहन नहीं कर सकता वैसे परेशानी। ஆனா அதை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காரங்களே என்ன தெரிஞ்சாங்க, என்னை மதிக்கல. उसे देखने के समय पर कहता है मेरे नौकर मेरा आदर नहीं करते। என் ஊர்ல இருந்த நிறைய பேரு என்னை பார்த்து எழும்பி நிப்பாங்க, அவங்க கூட என்னை மதிக்கல. और मेरे गांव में मुझे देखकर रास्ते पे लोग खड़े हो जाते हैं, वो लोग ने भी मेरा आदर नहीं किया। அவருடைய மனைவி மதிக்கல. मेरी पत्नी ने मेरी आदर नहीं की। எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கப்படும் போதுதான் और सारे परिस्थिति में जब वो दबाया गया, இவருடைய 3 சிநேகிதன்
और वो उसका जो அவருடைய ஃப்ரெண்டு और उसका जो मित्र उससे बातें करते हैं, மிகவும் நெருங்கினவர்கள் சொல்லலாம். वो बहुत ही उसके साथ में चलने वाले दोस्त हैं. ஒரு நல்ல நீதிமானோட பழகினவர்கள் நீதிமான்களா தான் இருந்தாங்க. एक धर्मी के साथ चलने वाले धर्मी व्यक्ति ही होगा. ஆண்டவர் சொல்லுகிறாரல்ல, இவன் நீதிமான், அவர் உத்தமன். और वो प्रभु कहता है ये धर्मी है और वो उत्तम मन का है. யோபு எல்லாரோடையும் பழக மாட்டார். और अय्यूब सारे व्यक्तियों से, सारे लोगों से मेल मिलाप नहीं रखता. ஜனங்களும் எல்லாரும் போய் யோபிட்ட பேச மாட்டாங்க. और लोग भी सबके साथ बातें नहीं करते. நம்ம உலகத்திலையும் பார்க்கலாம். हम अपने जीवन में देख सकते हैं. சிலர் பழகுவாங்க பாருங்க. कुछ लोगों से कुछ लोग बातचीत करते हैं. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த ஆளுட இந்த பழகுனாங்கன்னா இவங்களும் அப்படிதான். अब हमें पता चल जाता है यदि ये व्यक्ति इस व्यक्ति से बातें करता है तो उसकी आदत भी इसी के समान होगा. ஒண்ணு இவங்க அவங்கள கெடுத்துருவாங்க, இல்லன்னா அவங்க இவங்கள கெடுத்துருவாங்க. एक ये उसे बिगाड़ देते हैं या फिर वो इसे बिगाड़ देंगे. ஒண்ணு இவங்களால அவங்க சாபமா இருப்பாங்க, இல்ல அவங்களால இவங்க சபிக்கப்படுவாங்க. एक इनके द्वारा वो श्रापित हो जाते हैं या फिर उनके द्वारा ये व्यक्ति श्रापित हो जाता है. வார்த்தையில தான் எல்லாமே நடக்கிறது. क्योंकि वचन के शब्दों से ही ये बातें होती है. சொல்லிட்டாரு, प्रभु ने पहले ही कह दिया. இந்த வார்த்தை உன்னை குற்றவாளியா மாற்றும், இல்லன்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். और वचन तुझे दोषी ठहराएगा, नहीं तो आशीषित रहेगा. அந்த வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கு. वो वचन बहुत ही मुख्य है. யோபுனுடைய சிநேகிதன் நல்லவங்க தான். और अय्यूब का जो जीवन है वो उसके दोस्त हैं, अच्छे हैं. அவங்க நாட்டுல இருக்கும்போது கேள்விப்படுதாங்க. और वो जब उस शहर में रहने के समय पर उन्होंने सुना, ஐயோ நம்முடைய சிநேகிதன் ரொம்ப கஷ்டப்படுதாரு, हमारा जो मित्र है बहुत तकलीफ में है. நம்ம போய் கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாம். हम उसे तसल्ली की बातें कहेंगे. பட்ட நோக்கத்துல தான் வருகிறார். वैसे विचार के साथ ही उससे मिलने के लिए आते நல்ல हैं. ஒரு ஆசை தான். अच्छी बात है, अच्छा सोच है. வியாதிப்படும் போது जब कोई बीमार है டாக்டர் அதாவது ஹாஸ்பிடல்ல இருந்தாங்கன்னா பார்க்க போவாங்க நிறைய பேர். या हॉस्पिटल में है तो डॉक्टर देखने के लिए जाते हैं. ஏதாவது வாங்கிட்டு போவாங்க, कोई कुछ लेकर खरीद के जाते हैं இல்ல ஏதாவது பணம் கொடுப்பாங்க, या फिर कुछ पैसे देकर मदद करते हैं ஆறுதல் படுத்துவாங்க. और वो किसी को तसल्ली देते हैं. அது ரொம்ப முக்கியம், நல்லதுதான். ये मुख्य बात है, अच्छी बात ஆனா है. என்னுடைய வார்த்தை அந்த ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. लेकिन मेरा शब्द उस व्यक्ति को दुखित नहीं करना தேவன் चाहिए. எல்லாத்தையும் பார்க்கிறார். प्रभु सब कुछ देख रहा है. போறது வாரது எல்லாமே அவருக்கு தெரியும். हमारा आना जाना सब कुछ वो देखता है, கவனிக்கிறார். वो ध्यान देता है. மறைவாக இந்த உலகத்துல ஒண்ணுமே और நடக்காது. उसके छुपाए हुए बात में कोई चीज नहीं है. போன உடனே 7 நாள் அவனை பார்த்தாலே அழுதுகிட்டு அப்படியே தரையில உட்கார்ந்துட்டாங்கன்னு போட்டு. उसे देखते ही वो 7 दिन उसके साथ जमीन पे बैठकर रोने लगे करके लिखा है. இதை நம்ப முடியுமா? क्या ये भरोसा कर सकते हैं? இதை நம்ப முடியுமா? क्या हम इस बात को भरोसा कर सकते हैं? 7 நாள் சாசாமலே யோபு கிட்ட உட்கார்ந்தாங்க. और 7 दिन अय्यूब के साथ बातें नहीं किया, लेकिन उसके साथ वो बैठकर रोने लगे. நான் வேதம் சத்தியம், लेकिन कलाम सत्य है, அது அப்படியே எழுதி இருக்கிறது. वो वैसा ही लिखा है. 7 நாள் பேசல அவங்க. जरूर 7 दिन तक उन्होंने बातें नहीं की. நல்ல பணக்காரன், अच्छा धनवान है, वो जमीन पे बैठ गया. அந்த நிலையை பார்த்த உடனே அவ்வளவு ஒரு ஏக்கம் அல்லது வருத்தம். और वो परिस्थिति को देखने के समय पर उतना दुख और परेशानी. யாருமே இதை செய்ய முடியாது, ஆனா அந்த 3 பேர் செய்திருக்காங்க. हम कोई भी ऐसा कर नहीं सकते, लेकिन इन्होंने ऐसा किया है. 7 நாள் பாருங்க சாப்பிடாம 7 दिन तक बिना खाना खाए சாதாரண தரையில உட்கார்ந்து और जमीन पे बैठकर ஒரு வார்த்தை நல்லதும் கெட்டதும் பேசவே முடியல. एक भी शब्द भलाई बुराई कुछ नहीं कह ஆனா सके. அந்த 7 நாளையில என்னெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. लेकिन वो 7 दिनों में उन्होंने क्या क्या सोच के இப்பதான் रखा. வார்த்தை வெளிய வருகிறது. और 7 दिन के बाद शब्द निकलना शुरू हुआ. வார்த்தை குணாதிசயம் இருக்கிறது. उसके शब्द में उसका गुण भी प्रकट होता है. ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. तीनों एक ही समान बातें करते हैं. பேசுனாங்க. क्या ऐसे बातें किए? வாசிருக்கோம் யோபு புத்தகம். कितने लोगों ने अय्यूब की किताब को पढ़ा है? யாரெல்லாம் வாசிருக்கா யோபு? कौन कौन अय्यूब की किताब को पढ़ा है? இதுல நம்ம அதிகமா நம்ம கண்ணுல தெரியுது. और इसमें अधिक से अधिक हमारे नजर में जो दिखता है, யோபு நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, अय्यूब तूने कोई गलती की होगी, தாய் தகப்பன் உங்க முன்னோர்கள் யாராவது செய்திருக்கலாம், या फिर तेरे परिवार में या तेरे कोई रिश्तेदार में कोई गलत किया होगा. வெளிப்படையான ஒரு தெரிகிறது. और ये दिखावट में पता चलता है. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? लेकिन प्रभु ने क्या कहा?
யோப பத்தி நீ பேசலப்பா, என்ன பத்தி நிதானமாய் பேசவில்லை. तूने अयुब के बारे में नहीं बल्कि मेरे बारे में तूने धीरज से बातें नहीं की, பேசினதெல்லாம் யோபிட்ட தான். लेकिन बातें जो भी कहा वो अयुब को देखकर कहा, யோபுதான் இவங்க தாக்காமலே தாக்குதாங்க. और अयुब को ही ये उसके विरोध में बातें करते हैं। கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है என்ன பற்றி நீ தப்பா பேசின तू அப்படின்னு. मेरे बारे में बुराई बातें की है। இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆள்கிட்ட பேசுகிற வார்த்தை தெய்வத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. और हम अपने जीवन में किसी को देखकर कुछ बातें कहते हैं तो वो प्रभु की ओर हम उन बातों को कहते हैं। ஆண்டவர் சொல்றாரு, என்ன பத்தி நீ தப்பா பேசுன. प्रभु कहता है कि तुम मेरे बारे में गलत बातों को किया है। நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருக்கு பாருங்க. कितने लोगों के जीवन में ऐसी बात हुई, தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா ஸ்தாபிக்கப்படுகிறது. और गलत गलत बातों को कहकर गलत गलत श्राप में फंस जाते हैं। ஆபிரகாமுடைய சந்ததி, हम अब्राहम के संतान हैं, விசுவாசத்தினால हम विश्वास के कारण ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். अब्राहम को प्रभु ने एक वाग्दान किया, உன்னை ஆசீர்வதிச்சேன்னா நான் ஆசீர்வதிக்கிறேன். और तुझे कोई आशीष करेगा तो मैं उसे आशीष करूंगा, யாராவது உன்னை சபிச்சாங்கன்னா அவங்களும் சபிக்கப்பட்டுதான் ஆயிருவாங்க. यदि तुझे कोई श्राप देता है तो वो खुद भी श्रापित हो जाएंगे। இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான். आज बहुत सारे लोग ऐसे ही हैं, கிறிஸ்தவனா இருக்கட்டும், कोई भी मसीहा के लोग क्यों ना रहे, कोई भी सेवक क्यों ना रहे, அவங்களுக்கு விரோதமா யார் பேசினாலுமே அது சாபம். उनके विरोध में बातें करेंगे तो वो श्राप है। பைபிள்ல இயேசுவானவர் இப்படி சொல்லிட்டார். बाइबल में यीशु ने ऐसा कह दिया, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாருக்குமே உண்டு. अब्राहम को दिया हुआ गया वाग्दान सारे लोगों के लिए है। எத்தனை பேர் அப்படி பேசி தப்பா மாட்டிக்கிடுவாங்க. कितने लोग ऐसे गलत बातों में फंस जाते हैं। உங்களுடைய பழக்க வழக்கம், और तुम्हारा चाल चलन யாரோட பழகுதோம், और किसके साथ आप बातें करते हैं என்ன நடந்தது, और कैसे चाल चले हैं, அதெல்லாம் உண்மையா? क्या ये सब सच है? அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? क्या हम जो कहते हैं वो सच है? இல்ல நம்ம அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? क्या हमने जो बातें उनसे कही वो सच है? உண்மைன்னா பரவாயில்ல. वो सच है तो कोई बात नहीं। சாபம் நம்ம வீட்டுக்கு மேல நிக்கும். यदि गलत है तो श्राप हमारे घर के ऊपर खड़ा रहता है। சொல்லுகிறார், மன்னிப்பு கேட்டு प्रभु कहता है क्षमा मांग, மனம் திரும்பிரு. मन फिरा ले। ஒருவேளை புதிய ஏற்பாடுல இயேசுப்பா சொல்றார், நீ நேரடியா போய் மன்னிப்பு கேட்கணும். नए नियम में यीशु कहता है सीधे से सीधे जाकर उससे क्षमा मांग, அப்படி இல்ல, நீ வழியில இருக்கும்போதே சீக்கிரமா நல் மனம் பொருந்து. और नहीं तो रास्ते पे रहने के समय पर तेरा मन को बदल दे। அப்படி இல்லன்னா அது நஷ்டம் தான். नहीं तो वो तेरे लिए नष्ट होगा, ரொம்ப அது நஷ்டப்பட வேண்டியது. बहुत बड़े तकलीफ पे पहुंचाएगा। கர்த்தருடைய அவருடைய சித்தத்துக்கே விரோதமா பேசியிருக்காங்க. प्रभु के मर्जी के विरोध में उन्होंने बातें की। ஒரு சில இடங்கள்ல அவர் சொல்லுதாங்க, कुछ जगह पर वो कहते हैं, அந்த ஏதேன் தோட்டத்துல பேசலாம் பாருங்க. एदेन बगीचे में जो बातें किया है, அவன் என்ன சொல்றாங்க, தெய்வம் வந்து உங்களை இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு वो சொல்லியிருக்காரு. क्या कहता है, प्रभु ने आकर ये फल को खाने से मना किया, அவர் நல்ல ஆள் கிடையாது, वो अच्छा व्यक्ति नहीं है, உங்க மேல பொறாமையில தான் அப்படி சொல்லியிருக்கிறார். और तुम्हारे ऊपर जलन के कारण ये कार्य करता है, ஏன்னா நல்லவங்களா மாறிடுவீங்க, और तुम खाओगे तो अच्छे बन जाओगे, பெரிய மகிமை உங்களுக்கு एक கிடைக்கும். बहुत बड़ी महिमा तुम्हें मिलेगी। இப்படி எல்லாம் சொன்னதுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில பின்மாற்றம். और ऐसे कहने के कारण उनके जीवन में वो पीछे हट गए। ஆனா யோபுடைய சிநேகிதர் சொல்றாங்க, लेकिन अयुब के दोस्त कहते हैं, தேவன் வந்து யாரையுமே நம்ப மாட்டார். प्रभु किसी के ऊपर भरोसा नहीं करता। இது உண்மையா? क्या ये सच है? யாரையுமே நம்ப மாட்டாரா? क्या किसी के ऊपर भरोसा नहीं करता? எவ்வளவு நம்ப முடியாத ஆட்களுக்கு மத்தியிலையும் தேவன் அவங்களுக்கு சில பொறுப்பை கொடுத்தாரு. और किसके ऊपर भरोसा नहीं कर सकते उनको प्रभु ने बहुत बड़ी जिम्मेदारी दी है। யாரு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துல பொக்கிஷத்தெல்லாம் சுமந்தது யார்? யூதாஸ். और प्रभु के सेवकाई में जो उसके सारे पैसे धन को जो इकट्ठा करके चलता था, यहूदास। நல்லா தெரியும் அவனுடைய வாழ்க்கையில முடிவு என்ன நடக்க போகுதுன்னு. और सबको अच्छे से पता है उसके जीवन में अंत में क्या होने वाला है, ஆனா காமிச்சுக்கிட்டே இல்ல. लेकिन प्रभु ने कभी उसे दिखाया नहीं। அவனையும் ஊழியத்துக்கு அனுப்புதாரு, அவனும் அற்புதம் அடையாளம் செய்தான். और उसको भी सेवकाई में भेजता है, वो भी छिन्न चमत्कार करता है। ஆனா இவங்க சொல்றாங்க அவர் யாரையும் நம்ப மாட்டாரு. लेकिन ये कहते हैं कि वो किसी के ऊपर भरोसा नहीं करता, தூதருக்கு நம்ப மாட்டாரு. वो स्वर्गदूतों को भरोसा नहीं करता। தான் கண்டுபிடிப்பாரு. और कहीं पर भी देखेंगे तो दोषी ठहराता है। ஆனா உங்களை பார்த்தாரு, உன்னை குற்றவாளியா பார்த்தாரு ஆண்டவர். और इसलिए तुम्हें प्रभु ने दोषी जैस के रूप में देखा, நீ இந்த மாதிரி கஷ்டப்படுத, इसीलिए अयुब तो ऐसे तकलीफ पे है। சொல்லு கத்து சொல்லுகிறார். ये सब बातों के कारण अयुब कहता है, எல்லாம் நம்ப மாட்டேன் யாரையும். क्या मैं किसी के ऊपर भरोसा नहीं करता? நான் என்ன அவ்வளவு ஒரு கொடூரமான ஆளா? क्या मैं इतना क्रूर व्यक्ति हूँ? நீங்க என்ன தப்பு தப்பா பேசுறீங்க. तुमने मेरे ऊपर गलत गलत बातों को रखा है। யோபுடைய சிநேகிதர்கள் अयुब के जो उसके दोस्त हैं,
யோபுக்கு விரோதமா பேசினது மட்டும் இல்ல, अयुब के विरोध में ही केवल बातें नहीं की, தேவனுக்கே விரோதமாக பேசினார். वो प्रभु के विरोध में उन्होंने बातें की வாழ்க்கை அது பாதிக்கும். और उसके जीवन में वो हानि ले आता है। எங்க சபையில ஒரு ஆள் இருந்தார் முந்தி, कलीसिया में बहुत पहले एक व्यक्ति था எல்லாரும் தெரிஞ்ச ஆள் தான், பீட்டர். और सबको पहले से पता था भाई पीटर। ஒரு ஆளு புதுசா ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. एक व्यक्ति नया कलीसिया में आया है ஒரு 5 வயசு 6 வயசு ஒரு பையன் கூட வந்திருக்கு. और एक 5 या 6 साल का लड़का भी उनके साथ आया அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணணும், அந்த பையன் சும்மா கூட வந்திருக்கு. और वो उनकी माँ को प्रार्थना करना है। वो लड़का तो ऐसे ही उसके साथ में आया है உடனே அந்த பையன் ஒரு கயிறு கட்டி இருந்தான். और उसके हाथ में उसने एक धागा बांधा था। அவனை கூப்பிட்டு उसे बुलाकर பல்லிட்டு கடிச்சு கயிறாத்துட்டாரு. और उसके दांत से उसने उस रस्सी को काट दिया। இதெல்லாம் கட்டக்கூடாது. ये सब बांधना नहीं है। யோசித்து பாருங்க, थोड़ा सोच के देखिए, ரைட்டா தப்பா இப்படி क्या ये सही बात है कि गलत है? அது கட்டுறது எது தப்பா? क्या ये जो रस्सी बांधा गया ये गलत है? பத்தி தெரியாது, சத்தியத்தை பத்தி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. और उसको ना ही प्रभु के बारे में जानता है, ना ही मसीह के बारे में जानता है, कुछ भी नहीं जानता। தாய் தப்பம் கட்டிருக்கு, அதனால அந்த பையன் வந்திருக்கு. और उसके माता पिता ने उसे बांधा है, इसीलिए उसके साथ में ही वो आया है। அவன் கட்ட அவுக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. और उसके बंधन को खोलने का तुम्हारा कोई अधिकार नहीं। ஏன்னா நீயே ஏகப்பட்ட இதுல கட்டியிருக்க. और तूने अपने आप को बहुत सारे बंधनों में बांधा है। நிறைய பேர் அடுத்த கையில என்ன இருக்கு அதை அவுக்கு. और बहुत लोगों को दूसरे के हाथ में क्या है उसे खोलना है। பூ வச்சிருக்காங்களா, பூவே எடுக்கணும். और क्या फूल रखते हैं सर में, उसे निकालना है। பொட்டு வச்சிருக்காங்களா, அதை அழிக்கணும். क्या वो टिकली लगाते हैं, उसे निकालना है। நிறைய இது எல்லாம் யார பாதிக்குன்னா அவங்களே பாதிக்கும். और ये सब किसको हानि ले आता है? वो उनको खुद को भी लेके आता है। தேவன் என்ன செய்யறது? ஆண்டவர் நினைச்சா என்ன இல்லாம செய்யணும். प्रभु को सोचेंगे तो प्रभु कुछ भी कर सकता है। வேலையெல்லாம் செய்ய முடியாது. प्रभु ऐसे कार्य नहीं करता। நிறைய தமிழ்நாட்டுல பிராமணர்கள் கிறிஸ்தவர்களாக சபை போறாங்க. और बहुत सारे तमिलनाडु के अंदर ब्राह्मण मसीह के अंदर आने के बाद कलीसिया में जाते हैं தெரிஞ்சு குடும்பமா போய் ஆராதிக்காங்க. और परिवार के साथ जाकर आराधना करते हैं। இங்க தனியாவே சபை வச்சிருக்கு. वो कलीसिया में अलग से कलीसिया भी रखे हैं, ஏன்னா அவங்க மீன் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. क्योंकि वो मांस मटन नहीं खाते। அது சாப்பிடுற ஜனங்களோட அவங்க பழகிறதுக்கு பிரயாசப்படல. और वो ऐसे मांस मटन खाने वालों के साथ वो मिलजुल कर रहने के लिए ज्यादा पसंद नहीं करते। தப்பு இல்ல, वो गलत नहीं है, அது அவங்க இஷ்டம். वो उनकी इच्छा है। அவங்க இந்த ஆண்டவரை ஆராதிக்காங்க, वो प्रभु की आराधना करते हैं விட்டு வச்சுக்கிட்டே போறாங்க. और वो टिकली लगाकर ही कलीसिया में जाते हैं। இதை தேவன் ஒரு நாள் குற்றப்படுத்த प्रभु इन बातों को कभी दोषी नहीं ठहराता। இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. लेकिन आज बहुत सारे मसीहा के लोग इसके ऊपर बहुत ध्यान लगाते हैं। பொட்டை நீ அழிக்கணும் கண்டிப்பா, तेरे टिकली को निकालना, இல்ல நானே அழிச்சு விடட்டா. नहीं तो मैं निकाल दूंगा। இந்த பூவெல்லாம் வச்சுட்டு வரக்கூடாது. ऐसे फूल लगा के नहीं आना। இதெல்லாம் பாத்தீங்கன்னா ये सब बातें தேவனுடைய வார்த்தையை பார்த்து அவங்களே திருந்தணும். और प्रभु के वचन को देखकर उन्हें खुद उस बात का एहसास होना चाहिए। நம்ம வேலை கிடையாது. वो हमारा काम नहीं है। பிரச்சனையில அவங்களே மாட்டி சாபத்துக்குள்ள இருப்பாங்க. बहुत सारे लोग जीवन में वो श्राप के अंदर अपने आप को लेके चले जाते हैं। வீட்டுல போய் போட்டோ இந்த போட்டோ எல்லாம் வைக்காதுங்கம்பாங்க. बहुत सारे घर के अंदर जाते हैं, ऐसा का जो फोटो सब मत रखो, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அசிங்கமா போடாதுங்க. और ऐसे वस्तुओं को आप अपने घर के अंदर बिगाड़ के मत रखो। தொடிச்சு குறைச்சிட்டு போயிட்டா क्या मैं तुम्हारे घर के साफ सफाई करके जाऊं? இயேசுவனர் புதிய ஏற்பாடு சொல்றாரு. यीशु मसीह नए नियम में कहता है, பாத்தீங்க 7ஆம் அதிகாரத்துல மத்தேயில मत्ती का 7वां अध्याय 3வது वचனம் 3रा वचन, में 3। तू क्यों अपने भाई के आंखों के तिनके को देखता है और अपने आंखों का लट्टा तुझे नहीं सूझता? உத்தரம்னு என்னது? बड़ा भीम. और जो यहाँ पर लट्टा जो लिखा है, एक बहुत बड़ा जो बीम होता है घर के लिए जो लगाते हैं, வீட்டுல முக்கியமான இடத்துல போட்டிருப்பாங்க. और वो घर पे बहुत बड़े बीच में घर को संभालने के लिए बीच में डाला जाता है। இப்பட்ட பிரச்சனை வாங்கிட்டு இருக்கு. उतना बड़ा समस्या तुम्हारे ऊपर है, வெளியே தெரியாத ஒரு சின்ன தூசி அவன் கண்ணில் கிடக்கு. लेकिन बाहर नहीं दिखने वाला एक छोटा सा धूल उसकी आंख में है, அதை எடுத்துடலாமான்னு போய் கேட்காங்க. और तुम जाकर उसको पूछते हो वो चीज को मैं तुम्हारे आंख से निकालूं। பேர் இந்த ஊழியத்துல இருக்காங்க தெரியுமா? कितने लोग ऐसे सेवकाई में हैं? ரொம்ப இருக்காங்க, बहुत सारे लोग हैं, நிறைய பேர். बहुत सारे लोग इस सेवकाई में। நடக்குன்னா அது அவங்களே பாதிக்கும். ये बातें उनको खुद हानि में ले जाता है। நமக்கு தெரியும், நம்ம சபையில அப்படி ஒரு ஆள் இருந்தார். और हमें जानते हैं, हमारे कलीसिया में एक व्यक्ति था,
அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தை இழந்தாரு. उसके परिवार को उसने खो दिया। அவர் சொந்தக்காரங்க யாரும் சபைக்கு வர மாட்டாங்க. उसके रिश्तेदार में कोई कलीसिया में नहीं आता। இவன் வரதுக்கு நான் வரமாட்டாடிமா. ये जिस जगह पर जाएगा वहां पर हम नहीं आएंगे। பிள்ளைகளை இழந்த எல்லாமே விசுவாசத்தை விட்டு இழந்துட்டாங்க. और वो पूरा परिवार विश्वास से दूर हो गया। இதே காரியம் தான் யோபுடைய நண்பர்களுக்கும் நடந்தது. और यही बात अय्यूब के दोस्तों के जीवन में भी हो गया। நான் எந்த பிரச்சனை பார்த்தாலும் कोई भी समस्या को यदि मैं देखूं, இயேசுவானவர் போல ஒரு பார்க்கிற ஒரு பார்வை வேணும். और यीशु के समान देखने वाला नजर चाहिए। நல்லா தெரியும் எல்லாரையும். और वो सबको जानता है। பைபிள் சொல்லுது அவருடைய பார்வையில எதுவுமே மறைவில் எல்லாம் வெளி. बाइबल कहती है कि उसके नजर में कोई भी जो गुप्त नहीं है, सब खुला है। सब कुछ खुले में है। யாரையுமே குற்றப்படுத்த प्रभु किसी को दोषी नहीं ठहराता। நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்திருக்கேன் நான். बहुत सारे भविष्यवक्ताओं को मैंने देखा है। நல்ல உண்மையான தீர்க்கதரிசி. बहुत सारे सच्चे भविष्यवक्ता। தீர்க்கதரிசனம் சொல்லும்போது लेकिन वो जब भविष्यवाणी करते हैं, வெளிப்படையா யாரையுமே பேச மாட்டாங்க. वो दिखावट में किसी को बातें नहीं करते हैं। தீர்க்கதரிசனம் யார் குற்றவாளியோ அவங்க இருதயத்துல கண்டிப்பா படும். लेकिन जो दोषी है उसके हृदय में वो बातें छूती है। கண்டிப்பா கடைசில போய் சொல்லுவாங்க, ஐயா நீங்க சொன்னது என்னைய தான் சொல்லிட்டீங்க. और आखिर में वो व्यक्ति उठकर जाकर कहेगा, भाई आपने जो बताया वो मेरे बारे में ही बताया है। இந்த தப்பு பண்ண मैं अब उस गलती को नहीं करूंगा। உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. यही एक सच्ची भविष्यवाणी है। நம்ம முல்லன் சபையில ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். और मुलुंड कलीसिया में एक भविष्यवक्ता था। பயங்கரமான ஆள். और बहुत ही भयंकर व्यक्ति था। நல்ல ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. बहुत अच्छा आराधना चल रहा है। சிங்கர் பிரசங்கம் பண்றாரு. और प्रचारक प्रचार कर रहे हैं। உட்கார்ந்து இருக்கான். வெளிய இருந்து வந்து உட்கார்ந்த இடையில एक व्यक्ति तभी बाहर से आकर अंदर आकर बैठा எழுப்பிட்டார். और भविष्यवक्ता खड़ा हो गया। பிரசங்கம் பண்றாரு. और वहां पर प्रचार चालू है। இப்ப எங்க இருந்து வந்துகிட்டு இருக்க? तो अभी कहां से आ रहा है? அந்த வீட்ல இருந்து வந்துகிட்டு இருக்க. तो उस घर के अंदर से आ रहा है। வர क्या करके आ रहा है? தேவையில்லாத வார்த்தை. और ये गलत बात है। பைபிள் சொல்லுது தீர்க்கதரிசியுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. और भविष्यवक्ता की आत्मा भविष्यवाणी के लिए काबू में रहता है। அம்மா தேவன் அவனை அவருடைய கண்ட்ரோல்ல தான் வைப்பார். और प्रभु वो उसके अधीन में ही रखता है। தவறான வார்த்தை தவறான காரியங்களை செய்து கொடுக்கும். और गलत बातें गलत चीजों को बता देता है। செய்துருவாங்க. और गलत बातों को कह देते हैं। சபையில தெரியுமா? सीपीएम कलीसिया में यदि देखें, வாசிக்கலாம் இந்த கொலோசியர் 2வது அதிகாரம் कोलोसियों का दूसरा अध्याय 21 22வது வசனம். 22 और 23। அதுல சிபிஎம் சபையில பற்றி நிறைய அதுல எழுதிருக்கு பாருங்க. उस पे जो सीपीएम कलीसिया की कुछ बातों को वहां पर लिखा हुआ है। கொலோசியர் 2 21 22. कोलोसियों का दूसरा अध्याय उसका 21 और 22। மற்றவருடைய கற்பனைகளின் படியும் போதனைகளின் படியும் நடந்து தொடாதே, திருப்தி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிப்பு போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது। कि यह न छूना, उसे न चखना और उसे हाथ न लगाना, ये सब वस्तुएं काम में लाते लाते नष्ट हो जाएगी, क्योंकि ये मनुष्यों की आज्ञाओं और शिक्षाओं के अनुसार है। इन विधियों में अपनी इच्छा के अनुसार गढ़ी हुई भक्ति की रीति और आत्माहीनता और शारीरिक योग अभ्यास के भाव से ज्ञान का नाम तो है, परंतु शारीरिक लालसाओं को रोकने में इनसे कुछ लाभ नहीं होता। எல்லாம் மாய்மலமான ஒரு காரியம். ये सब दिखावट के लिए बात है। நிறைய பேர் இப்படி இருக்காங்க. बहुत सारे लोग ऐसे हैं। இது அவங்கள பாதிக்கிறது. ये उनको हानि में पहुंचाता है। பாதிக்கும். उनके बच्चों को, அவங்க குடும்பத்தை பாதிக்கும். उनके परिवार को। உதாரணம் தெய்வத்திட்ட வரைஞ்சே. और ये कभी सुधार नहीं सकते और ये प्रभु के पास आ भी नहीं सकते। கட்டளையே சொல்றாரு. पौलुस आज्ञा देता है, கவனமா இருங்க. बहुत ध्यान रखो। யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு உன்னுடைய வார்த்தை செம்மையா இருக்கணும். अय्यूब कहता है तुम्हारा शब्द बहुत चेतावनी से निकलनी चाहिए। 1வது அதிகாரத்துல याकूब का पहला अध्याय, வார்த்தை உன்னுடைய வார்த்தை கவனமா இருக்கணும். तेरा शब्द बहुत ही सोच विचार से होनी நாவு चाहिए। கவனமா பேசணும்.
तेरा जबान ध्यान से बातें करना அது चाहिए। தவறாய் பேசினால் தவறாக ஒரு முடிவு எடுத்துரும். और वो गलत बातें करता है तो गलत बातों गलत निर्णय को ले लेता है। எழுதுனதை அழிச்சிடலாம், பேசுனதை அழிக்க முடியாது. हम जो लिखे हैं उस बात को मिटा सकते हैं, लेकिन कई हुई शब्द को हम मिटा नहीं सकते। கண்டிப்பா காரியத்தை தப்பாவே முடித்தோம். और वो जरूर कार्य को पूरा कर देता है। பதிஞ்சிருப்பாரு, ஒரு நாள் அது மறையாது. वो हृदय में वहां पर स्थिर रहता है, वहां पर उसका कोई ठहर नहीं सकता। பைபிள் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அடக்குதாங்க, நாக்கு அடக்கவே இல்லை. अय्यूब कहता है कि वो कहता है कि सब कुछ काबू में कर सकते हैं लेकिन जबान को नहीं। யாக்கோப் சொல்றாரு அப்படி, याकूब कहता है நாக்கை நீ அடக்கணும். तेरे जबान को काबू में रख। நாம் தெய்வ சமூகத்தை வந்திருக்கிறோம். हम प्रभु के समूह में आए हैं பைபிள்ல பழைய ஏற்பாடு சொல்லுது, தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கோ. और प्रभु के भवन में जाने के समय पर तेरे चाल चलन को सुधार। ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார், நம்ம எல்லாரும் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்கிறார். प्रभु हमारे शब्दों को सुनता है, वो ध्यान देता है, தாழ்மை, वो नम्रता। தெய்வ சமூகத்தை தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது प्रभु के समूह में नम्रता से जब प्रार्थना करते हैं, வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहता है? நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், मैं तुम्हें महान करूंगा, உயர்த்துவேன். मैं तुझे बढ़ाऊंगा। அதாவது கஷ்டப்படுறதும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க. जो तकलीफ में है वो हमेशा तकलीफ में नहीं रहेंगे। தாவீது சொல்கிறார் 132 சங்கீதத்துல, दाऊद कहता है 132 संहिता के अंदर, சமூகத்துல வருகிறவர்களுக்கு நான் நல்ல சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிற, मेरे समूह में आने वाले को मैं अच्छा भोजन से तृप्त करूंगा, நல்ல துணி கொடுத்துவேன், अच्छा वस्त्र दूंगा, அங்குள்ள முக்கியமானவர்களை மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிற. और वहां पर मुख्य लोगों को मैं महान ठहराऊंगा। யோபு நண்பர்கள் தவறாய் பேசி தப்பானதை சம்பாதித்தான். और अय्यूब और उसके दोस्त गलत बातों को बताकर गलत बातों को अपने लिए ले लिए। சொல்றாரு, நீ என்ன பத்தி தப்பா பேசுன. अय्यूब कहता है कि तू मेरे बारे में गलत प्रभु कहता है कि तू मेरे बारे में गलत कहा। இன்னைக்கு நிறைய நம்ம சபையில அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. आज हमारे कलीसिया में बहुत ऐसे लोग हैं, மற்றவங்களை என்னத்தையாவது எடுக்கணும், உருவன், दूसरों से कुछ ना कुछ बातों को लेना है, அதுல ரொம்ப கவனம். उस पे बहुत ध्यान रखते हैं। சிலர்லாம் சொல்லுவாங்களாம், இந்த ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணிட்டு போயிடலாமா? और कुछ लोग कहते हैं कि फ्रिज खाली करके जाएंगे, இல்ல சுத்தம் பண்ணி और शुद्ध करके जाएंगे। என்னமெல்லாமோ இருக்க உள்ள फ्रिज के अंदर बहुत सारा चीजें हैं, நம்ம பார்க்கணும். हमारे घर के अंदर क्या है वो हमें देखना है। ரொம்ப முக்கியமா என்னுடைய வார்த்தையினால கிரியையினால நம்முடைய கிரியை அழிக்கப்படுகிறது. और हमारे घर के अंदर हमारे जीवन के कार्य के नष्ट में हो जाते हैं। ரொம்ப தப்பானதுல நான் பேசக்கூடாது. गलत बातों को नहीं कहना है, நான் வார்த்தையில ரொம்ப ஞானம் இருக்கணும் பாரு. और हमारे शब्दों में बहुत ध्यान से बातें करना है। நியாயாதிபதி புஸ்தகத்துல न्यायों की किताब के अंदर 15வது அதிகாரம் 15वां अध्याय, அதுல முதல் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15ல முதல் வசனம். न्यायों का किताब 15वां अध्याय उसका पहला वचन। சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு நியாயாதிபதிகள் 15 8வது அதிகாரம். 8वां अध्याय, நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்துல முதல் வசனம். 8वां अध्याय का पहला वचन। எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள்। तब एप्रमी पुरुषों ने गिदोन से कहा, तूने हमारे साथ ऐसा बर्ताव क्यों किया है कि जब तू मिदान से लड़ने को चला तब हमको नहीं बुलाया। अंत उन्होंने उससे बड़ा झगड़ा किया। அதாவது கிதியோனுக்கும் எபிரேய ஜனங்களுக்கும் இப்ராஹிம் இந்த ரெண்டு பேர் கூட்டத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. और गिदियोन को और मिदियान के लोगों के बीच में कुछ वाद विवाद होता है। கிதியோனை கர்த்தர் அனுப்பினாரு யுத்தத்துக்கு. गिदियोन को प्रभु ने वहां पर युद्ध के लिए भेजा, கர்த்தர் தான் அந்த யுத்தம் நடத்தினார். और प्रभु ने वो युद्ध चलाया, அதனால கிதியோன் ஜெயிச்சிட்டார். इसलिए गिदोन में जय पाया। கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். और प्रभु का यहोवा का जो तलवार है वो गिदोन का तलवार है, கிதியோட அனுப்புனதே ஆண்டவர் தான். क्योंकि गिदोन को भेजने वाला प्रभु है। கர்த்தர் நிறைய காரியங்களை பார்த்தாரு, அவன் நல்ல கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தான். और उसके द्वारा बहुत कार्य को किया, और उसके द्वारा प्रभु ने कार्य को सफल किया है। வெற்றி. एक बहुत बड़ा जय।
இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ராஹிம் ஜனங்கள். और इसे देखने वाले इब्राहिम के लोग, இவங்களும் பரிசுத்தவான்கள் தான், நல்லவங்க தான். और ये भी पवित्र लोग, अच्छे लोग हैं। அவன் செய்த காரியத்தை பார்த்து ஒரு பொறாமைப்பட்டு போய் और उसके काम को देखकर थोड़ा सा उनको जो जलन होने लगा, அவன்கிட்ட சண்டை இழுத்து அவனை பிரச்சனை பண்ணி அவங்கள அடிக்கணும். और उनसे समस्या ले आना है, उनको मारना है, उनको नाश करना அந்த है। இதுல போய் இவங்க சண்டை போடுதாங்க. उस प्रकार के विचार से वो झगड़े करने के लिए आते हैं। பிரச்சனைக்கு மத்தியில அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? और ऐसे समस्या में वो क्या जवाब देता है? 2வது வசனத்தை பாருங்க. दूसरा वचन को देखिए। அதற்கு அவன் அப்படின்னா யாரு? கிதியோன் பேசுகிறான். கிதியோன் என்ன சொல்றாரு? அதற்கு அவன் நான் செய்த நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம். போதும், அது சொல்லுதான். இங்க பாருங்க, நீங்க செய்ததுக்கும் நான் செய்தது ஒண்ணுமே இல்ல. उस पे कहता है कि तुमने जो मेरे जीवन में किया है वो हमने जो किया उससे बहुत बड़ा है। கிதியோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, गिदोन क्या कहता है? கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு பெரிய சண்டை நடந்தது. थोड़े दिन के पहले बहुत बड़ा लड़ाई हुई। நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தீங்க. तुम कैसे लड़ाई करने के लिए आए, बहुत बड़े युद्ध करने के लिए आए, பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை யூதர்களுக்கு நீங்க செய்துட்டீங்க. और बहुत आशीष के काम को तुमने यहूदियों के लिए किया। நான் என்ன செஞ்சேன்? ஒரு சின்ன வேலை தான் பண்ணேன். मैं तो छोटा सा काम किया हूँ, நீங்க தான் பெரிய பெரிய ஆசீர்வாதமான தான் செய்திருக்கீங்க. तुमने बहुत बड़े बड़े आशीष के काम को किया है। நான் ஒண்ணுமே இல்ல. तुम्हारे सामने में कुछ नहीं। நீங்க முதலாவது தோட்டத்துல போய் நிறைய பழங்கள் எல்லாம் பறிச்சிட்டு போயிட்டீங்க. और पहले तुम वहाँ खेत में जाकर अच्छे अच्छे फल को लेकर चले गए। तुम सामर्थवान हो। ஒன்று ரெண்டு தப்பி போனதை நான் பிறக்குனேன். और मैं एक दो बच गया था, उसे मैंने उठाया। இதுல பேன்பை எனக்கா உனக்கா? और इस पे महान बात मेरा है या तेरा है? இது சொல்ல எனக்கு இல்ல, நீங்க தான். गिदोन कहता है मेरा नहीं तुम्हारा है। அந்த கூட்டம் அப்படியே சரண்டர் ஆயி और आयु भी सेना, विरोध में आने वाली सेना अर्पण कर दिया। பைபிள் சொல்லுது, மெதுவான உத்தரவு எல்லா குரோதத்தையுமே அழித்து விடும். और बाइबल में लिखा है कि धीरज से बातें करना सारे क्रोध को धीमा करता है। அந்த மாதிரி பேசிருக்காரு கிதியோன். और वैसे गिदोन ने बातें किया। அவன் வந்த வேகத்துல என்னமில்லாம பேச வந்தாங்க. और वो आने वाले क्रोध में कैसे कैसे बातें की। நான் கிதியோனுடைய வார்த்தை எல்லாத்தையுமே சைலன்ஸ் ஆகி गिदोन की बातें सबको शांत कर दिया। அதுதான் தேவன் விரும்புகிறார். और वो वही बात को प्रभु चाहता है। பிரச்சனையை உண்டு பண்ணதுக்கு இல்ல, பிரச்சனையை குறைக்க. समस्या को बढ़ाने के लिए नहीं, उसे कम करने के लिए। தேவன் சொல்லுகிறார், प्रभु कहता है மெதுவான உத்தரவாதம். और जो शांति का जो उत्तर है, அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அழகு. और वो प्रभु के बच्चों के लिए एक खुशी की बात है। இந்த நல்ல வார்த்தை பேசணும்னா நான் கண்டிப்பா பைபிளை பார்க்கணும். और ऐसे अच्छे बात कहना है तो मुझे बाइबल को ही देखना पड़ेगा। தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க. दाऊद क्या कहता है देखिए। குறித்த ஜாமத்துல வேதத்தை எடுத்து வாசிப்பேன். और मैं चुने हुए समय पर कलाम को निकाल कर पढ़ूंगा। நான் வாசித்ததுனால எதிரிக்கு முன்னால நான் ஞானமா இருக்கேன். और मैं जो बातें करता हूँ उसके कारण, मैं जो ध्यान करता हूँ उसके कारण मैं विरोधियों से बहुत ध्यान से चलता நான் हूँ। வேதாகமத்தை வாசித்ததுனால என் குணம் மாறிட்டு. और कलाम को पढ़ने के कारण मेरा गुण बदल गया। நிறைய பேர் என் பக்கத்துல உட்கார்ந்து என் வார்த்தையை கேட்க ஆசைப்படுகிறார். बहुत सारे लोग मेरे पास बैठकर मेरे शब्दों को सुनने की चाहत रखते हैं। வசனம் வாழ்க்கையை மாற்றுகிறது. वचन जीवन को बदलता है, அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. उसके जीवन में एक आशीष ले आता அது है। வேதத்துல தான் இருக்கு. और ये कलाम में है। இதை வாசித்தா தான் ஒரு மனுஷன் தேவனுடைய சாயலாக மாற முடியும். और इसे पढ़ेंगे तो प्रभु का स्वरूप में एक व्यक्ति बदल सकता அவர் है। சொல்கிறார், அது தேன் மாதிரி இருக்கு. और वो कहता है वो एक मध के समान है। பேதுரு சொல்றாரு, அது ஒரு பாலை போல இருக்கிறது. और पौलुस कहता है कि वो दूध के समान है। தேவனுடைய வார்த்தை எனக்கு நல்ல ஆகாரம். और प्रभु का वचन मेरा अच्छा भोजन है। எல்லாத்திலும் மேன்மையாக நான் அதை மதிக்கிறேன். और सारे चीजों में मैं उससे आदर करता हूँ। மார்ட்டின் லூத்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை சொல்றார். मार्टिन लूथर अपने जीवन में कुछ बातों को कहता है। உங்களுக்கு இந்த வைராக்கியம் வந்தது, कैसे ऐसे घमंड की बातें तुम्हारे जीवन में आई, விட்டுட்டு ஒரு புதிய வழியை நீங்க பிடிக்கல எப்படி? और ये मूर्तियों को छोड़कर तुम एक सही रास्ते को कैसे पकड़ लिए। மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, मार्टिन लूथर कहता है இந்த வார்த்தை ஒரு பெரிய பழ தோட்டத்தை மேல் பார்க்கிறேன். और मैंने प्रभु के वचन को एक बहुत बड़े फल के खेत के समान देखता हूँ। அப்படிதான் வாசிக்காது. मैं वैसे ही उसे पढ़ता हूँ। எனக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. वो मेरे लिए मीठा है, என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு मेरा जीवन को बदल दिया। அது நிறைய பேரை மாத்தினா எப்படி இருக்கும்? और वो सबको बदलेगा तो कैसा होगा। முதல் அடிப்படை தேவனுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறது. और वो सबसे अहम बात परमेश्वर का वचन है। வாழ்க்கை மாறுவதற்கு வேதம் தான் காரணம். मेरा जीवन बदलने का कारण वचन ही है। அதனால தான் நான் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. इसीलिए मैं अपने जीवन को बदल दिया। ரொம்ப முக்கியம்,
தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை பரிசுத்தவனாய் மாற்றுகிறது. सबसे मुख्य बात प्रभु का वचन अपने जीवन को बदलना। நிறைய பேர் கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க, இவங்க வார்த்தையை பார்த்தேன்னா கிறிஸ்தவ மாதிரி தருது. बहुत सारे लोग पहचान लेते हैं, इसका जीवन शब्दों को सुनकर बोलते हैं कि ये मसीहा का है। ரொம்ப உண்மை அது. बहुत ही सच है। யார் நம்ம அவன் தம்பி இன்னைக்கு வரல, டார்கெட் जो साहिल है, அவங்க கம்பெனில வருதான்னு சொன்னாங்க. उसके कंपनी में एक बार कहा, பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, तेरा बात सब थोड़ा अलग है, நீ இந்து எப்படி கிறிஸ்டியனா ஆன? तो हिंदू है लेकिन कैसे मसीहा में आ गया? எதுக்கு அப்படி அந்த மாதிரி மாறின? किस लिए तो बदल गया? அவன் சொன்னா, எனக்கு எங்க வீட்டுல எங்க அப்பா தண்ணி கிண்ணி போட்டாரு, मेरे पिताजी बहुत दारू पीते थे, எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, मेरी मम्मी बहुत तकलीफ पे थी, இந்த இடத்துல நாங்க ஜெபத்துக்கு போனோம், हम उस समय पे प्रार्थना में गए, ஒரு ஆறுதலா இருந்தது, एक तसल्ली मिली, கொஞ்சம் ஒரு பெரிய மாறுதல் எங்க வீட்டுல நடந்தது, थोड़ा बदलावट हमारे जीवन में होने लगा நல்லா இருந்தது. தொடர பிடிச்சுக்கிட்டு और अच्छा लगा तो हमने प्रभु को पकड़ लिया முடியல, அவங்களால சகிக்க முடியல. और वो सहन नहीं कर पाए, ஆனாலும் கர்த்தர் அவனை சாட்சியா வச்சிருக்க. लेकिन प्रभु ने उसे गवाही में रखा है। சொல்லணும் இப்படி எதனால நீ மாறின, और कैसे, किस कारण तू बदल गया, இப்படி வாழ்க்கை மாறி இருக்கு. किस लिए तेरा जीवन बदल गया? வார்த்தையை வாசித்தா கண்டிப்பா என்ன செய்யும், வாழ்க்கை மாறும். और प्रभु के साथ में रहेगा तो जरूर तुम्हारा जीवन बदलेगा அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் தேவ மகிமை இருக்கும், और उससे के कारण तुम्हारे जीवन में एक प्रभु की महिमा रहेगी, தேவனுடைய மகிமை இருக்கும். प्रभु की महिमा रहेगी। வேதத்தை வாசிக்கனால என்ன நடக்கு, कलाम को पढ़ने से क्या हो रहा है? அது என்னவே எனக்கு காமிக்க இல்ல வேற ஆளா காமிச்சு கொடுக்கும். क्या वो मुझे ही दिखाता है या किसी और व्यक्ति को उस कलाम में दिखाता है? நம்ம பைபிள் வாசிக்கும் போது जब हम बाइबल पढ़ते हैं இல்ல தியானிக்கும் போது या ध्यान करते हैं, நிறைய அதுல வருது வருங்க, बहुत सारी बातें उस पे आती கடைசி हैं। நாள்ல இப்படி எல்லாம் நடக்கும், आखिरी दिनों में ऐसे से बात होंगे, இதை பண்ணி கீழ்ப்படிய மாட்டாங்க, आप माता पिता का आज्ञा नहीं मानेंगे, மரியாதையா சுயமா என்னெல்லாமோ பண்ணுவாங்க, अपने खुद के मर्जी से बहुत सारे कार्य करेंगे நீதி நியாயம்லாம் இருக்காது. और धार्मिकता के बातों में नहीं रहेंगे। இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது ये सब पढ़ने के समय पर ஓ அந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் தான், वो व्यक्ति ऐसा ही है, அப்படி உங்களுக்கு தெரியுதா, இல்ல இத மாதிரிதான் நானும் இருக்கேன்னு நினைக்காங்களா? ऐसे आपको दिखाई पड़ता है या मैं इस वचन के अनुसार मेरा जीवन है करके वहाँ पता चलता है? என்னை திருத்துதா இல்ல இன்னொரு ஆளை திருத்த சொல்லுதா? और वचन क्या मुझे सुधारता है या और किसी व्यक्ति को सुधारने के लिए कहता है? நம்மளை திருத்தலன்னு வைங்களேன், அது 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 புரியல. यदि वो हमें नहीं सुधारता, इसका मतलब ये बाइबल हमें समझ नहीं आती। தெபோரா சொல்லுகிறார், डेबोरा कहती है, நான் தாயாக மாறாததனால और मैं माँ नहीं बनी इसी कारण। இஸ்ரவேல்ல யுத்தம் என் வாசல் வரைக்கும் வந்தது, और इजराइल के अंदर युद्ध दरवाजे पर आके खड़ा है। ஒரு தாயாக ஒரு ஸ்திரியாக தேவனுடைய ஜனத்துக்கு சாட்சியா வாழாததுனால, और मैं प्रभु के बच्चों के लिए एक माँ के रूप में, एक भविष्यवक्ता के रूप में खड़ी नहीं रही इसी कारण। வாசிக்கலாம் நியாயாதிபதியில 5வது அதிகாரம் न्यायों का किताब 5वां अध्याय 7வது வசனம். 7वां वचन। எபிரேயனாகிய நான் எனக்கும் அளவோம், இஸ்ரவேலிலே நான் பாழாக எனக்கும் அளவோம், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின। जब तक मैं दबरा को न उठी जब तक मैं इसराइल में माता होकर न उठी, तब तक गांव सूने पड़े थे। அடுத்த வசனம், नए नए देवता माने गए। उस समय फाटक में लड़ाई होती थी। क्या 40,000 इसराइलियों में भी ढाल या भर्ची कई दिखने में आती थी। அப்படி யுத்தம் பார்த்து வரை வந்தது, இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் நீதியும் காணப்பட்டது உண்டு। அவர் சொல்கிறான், நான் நல்லா இல்லாதனாலதான் சண்டை வாசல் வரைக்கும் வந்தது, मैं सही नहीं थी इसीलिए युद्ध दरवाजे पर आकर खड़ा रहा। நூதனமான தெய்வத்தை அவங்க எடுத்துட்டாங்க, ஆரம்பிச்சாங்க. और लोग नए नए देवता को मानने लगे। நிறைய பேருடைய வாழ்க்கையில தவறான காரியம் அவங்கள மட்டும் இல்ல, அது மற்றவங்களையும் பாதிக்கும். बहुत सारे लोगों का जीवन की बातें वो उनको ही नहीं बल्कि दूसरों के लिए भी हानि ले आता है।
நம்மள தேவன் நம்ம ஒரு நல்ல ஒரு இதை பாக்குறாரு. प्रभु हमें एक अच्छे नजर पे, एक अच्छे स्थान पे देखता है। மோகன் சிலாசர் சொல்றாரு, भाई मोहन सिलाजस कहते हैं, படுக்கையில கிடந்தேன், मैं बिस्तर पे पड़ा था, எழும்ப முடியாம கிடந்தேன், मैं उठ नहीं पाता था, எல்லாரும் பார்த்தாங்க. सब लोगों ने देखा, ஆனா கடைசியில ஒரு சாதாரண விசுவாசி எங்க வீட்டுக்கு வராரு. लेकिन आखिर में एक साधारण विश्वासी मेरे घर पर आया। அவர் சொல்றாரு ஒரு ஊழியக்காரனே கிடையாது. वो कहता है वो सेवक ही नहीं है। அவர் சொல்றாரு ஜெபம் பண்ணலாமாமா. वो कहता है क्या मैं तुम्हारे लिए प्रार्थना करूं? எங்க அம்மா சொன்னாங்க எல்லாம் பார்த்தா செய்யா, நீ ஜெபம் பண்ணு. मेरी माँ ने कहा हमने सब कुछ देख लिया, तू प्रार्थना करके देख। அவர் சொல்றாரு நான் படுக்கையில இருந்து அந்த ஆளை பாத்துக்கிட்டே இருக்கேன். मैं बिस्तर में पड़े उस एक आदमी को देख रहा था। ஊழியக்காரன்ல சாதாரண விசுவாசி ஜெபம் பண்ணாரு, என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் நடந்துச்சு. और वो सेवक नहीं, वो एक साधारण व्यक्ति है, उसने प्रार्थना किया, मेरे जीवन में अद्भुत हो गया। எப்படி நடந்திருக்கும்? ये कैसे हुआ होगा? எப்படி பாருங்க அப்ப அந்த ஆளு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா वो இருப்பாரு. किस प्रकार का वो विश्वासी है? தேவன் யார் மூலமாவும் கிரியை செய்வார். प्रभु किसी के भी द्वारा कार्य कर सकता அவர் है। ஜெபம் பண்ணாரா, இவர் சொல்றாரு என் கை கால் என்ன மூலமா நடக்கிறது. और वो प्रार्थना कर रहा था, मेरे हाथ और पैर में कुछ होने लगा। அப்ப நம்ம அதை செய்ய முடியாதா? क्या हम वो कर नहीं सकते? நமக்கு அந்த அதிகாரம் கிடையாதா? क्या हमें वो अधिकार नहीं है? பைபிளை தான் வாசிக்கிறோம். हम भी तो वही कलाम को पढ़ते हैं। ஜெபம் பண்ணலாம். हम भी जाकर दूसरों के लिए प्रार्थना कर सकते हैं। சாட்சியை நான் பார்த்தேன். एक सेवक के जो गवाही को मैंने सुना, ஒரு ஊழியக்காரர் ஒரு சபைக்காரங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. और एक सेवक को एक कलीसिया के लोगों ने सेवकाई में बुलाया, அவர் அன்னைக்கு தான் போயிருக்கிறார். அந்த 3 நாள் கூட்டம்னு நினைக்கிறேன். और वो उसी दिन गया है। वहाँ पर 3 दिन की सभा है। மேட்ல ஏறணும்னு பார்த்தாரு. वो वहाँ पर मंच पे खड़े होते ही ऐसे देखा, அவர் சபை இல்ல, இது வேற சபை. ये उनका कलीसिया नहीं, किसी और की कलीसिया है। நாலு ஒரு ஆளை பார்த்தாரு. और उसने पीछे एक व्यक्ति को देखा வீட்டுல அப்படி காமிக்காங்க. और उसे वीडियो में दिखाने लगे, அந்த சேர்ல இருக்க பாருங்க கொஞ்சம் முன்ன வாங்க அப்படின்னு. और उन्होंने कहा भाई जो आपको पीछे चेयर में बैठे आप आगे आ जाइए। அந்த ஆளு வந்தார். वो आ गया। அவர் சொல்றாரு என்ன யாரு தெரியுதா? क्या उसने कहा कि आप मुझे पहचानते हैं, कौन है? அவர் சொல்றாரு எனக்கு தெரியும். उन्होंने कहा मैं जानता हूँ। ஊழியக்காரர் சொல்றாரு तो सेवक ने कहा 10 வருஷத்துக்கு முந்தி 10 साल के पहले நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். मैं कन्वेंशन में गया था, அந்த கூட்டத்துக்கு இவரு வந்திருக்கிறார். और उस कन्वेंशन में ये जो भाई भी वहां पर आए थे, இவர் நடந்து வரல, ஸ்ட்ரெச்சர்ல போட்டு கொண்டாந்து சர்ச்சுக்கு வெளியே வச்சிருக்காங்க. और ये चलकर नहीं आया, स्ट्रेचर में लाकर कलीसिया के बाहर रखे थे। அதுவும் ஆராதனை ஆரம்பிச்ச பிறகு वो भी आराधना आरंभ होने के बाद பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. मैं प्रचार कर रहा था। ஆச்சர் வந்து என் காதுகளை சுட்டாரு. पास्टर मेरे कान में आकर कहने लगे, கேன்சர் முத்திட்டு பிரதர், ஒரு ஆள் சாவ போறாரு, சாவதுக்கு முந்தைய ஜெபம் பண்ணிருங்க அப்படிங்க. और कैंसर बहुत अधिक हो गया है, वो व्यक्ति मरने के समय पर है, उसके पहले आप उससे प्रार्थना कीजिए। சொன்னேன், செய்தி முடிச்சிட்டு வரேன் பிரதர், செய்தியை முடிச்சிட்டு போறது இடையில போறது நல்லது இல்ல. और मैंने कहा संदेश खत्म करने के बाद आऊंगा, बीच में जाना अच्छा नहीं है। ஊழியக்காரர் சொன்னார் அவர் செத்து போயிடுவாரு, அதனால வாங்கன்னாரு. और सेवक ने कहा वो मर जाएंगे, इसीलिए आप आके प्रार्थना कीजिए। வெளியே போனேன். और सीधा मैं गया। சொல்ற ரைட் தானே? क्या भाई मैं जो कह रहा हूँ सच बात है? ஆமா ஐயா. हाँ बात। அவர் படுத்திருக்கிறாரு. वो बिस्तर पर है, மாசம் எழும்பாம கிடக்காரு. 3 महीने से उठकर नहीं बैठा। மேல டச் பண்ணேன். मैंने उसको आकर छुआ, பிரதர் எந்திரிச்சு மேல வாங்கன்ட்டு நான் முன்ன வந்துட்டு எனக்கு பின்னால வந்துட்டாரு. और मैं उनको छू कर कहा आप मेरे पीछे मंच पे आइए। वो मेरे पीछे उठकर मंच पे आ गया। என்ன ஒரு அதிசயம் பாரு. कितना बड़ा अद्भुत है। எப்படி ஒரு மாற்றம். அவர் சொல்றாரு உண்மைதான். 10 வருஷத்துக்கு முந்தி कैसे ये बात है, 10 साल के पहले ऐसा हुआ। ஜெபம் பண்ணல, प्रार्थना नहीं किया। அவர் சொல்றாரு நான் பிரசங்கம் பண்றதுனால பிரதர் முன்ன வாங்க. मैं प्रार्थना कर रहा, प्रचार कर रहा था, इसलिए मैंने कहा आप आगे आ जाइए। இவரு ஜெபம் பண்ணலாம். उसके बाद प्रार्थना 3 करेंगे। மாசம் எழும்பாம கிடக்குறாரு. 3 साल से वो उठा नहीं, 3 महीने से 3 மாசம் எழும்பவே இல்ல. 3 महीने से वो बिस्तर पर ही है। அப்படிப்பட்ட ஒரு ஆளை वैसे व्यक्ति को மேல தட்டி சொன்னாராம், ये மேல வா என் பின்னால வான்னு. हाथ को उसके ऊपर छू कर कहा आप उठकर मेरे पीछे मंच पे आइए। பின்னால போய் वो उठकर वहां पर उनके साथ मंच पे चला गया। பிரதர் அந்த விட்ட என் மாத்திரை மறந்த இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படி. और उस दिन मैंने अपने दवाई सब कुछ छोड़ दिया, आज तक मैं सीधा प्रभु के लिए खड़ा என்ன हूँ। காரணமா இருக்கும்? क्या कारण हो सकता है? என்ன காரணம் தான்? क्या இந்த कारण மாதிரி है? நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ऐसा होने का मुख्य कारण क्या है? ஊழியக்காரனுக்கு தெய்வத்துக்கு இருக்கிற ஒரு சிநேகம். ये सेवक और प्रभु के बीच में का रिश्ता। அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நடத்திட்டாரா? वो जो कहता है उसे प्रभु चलाता है। இது புதிய ஏற்பாட்டுல எல்லாருக்குமே இந்த அதிகாரம் இருக்கு. नए नियम में सबको ये अधिकार है, எல்லாருக்கும் सबको ये अधिकार है। எல்லாருக்குமே இந்த பவர் கொடுத்து सबको प्रभु ने ये अधिकार दे दिया।
உன்னை பார்த்து எழுப்பி வான்னு एक சொல்லி बिस्तर में पड़े वाले व्यक्ति को प्रभु ने कहा उठ कर आजा, ஆனா அதே அநேகர் அதுக்கு கவனம் செலுத்த மாட்டேங்க, लेकिन उस पे कोई ध्यान नहीं देता, அதுக்கு மேல நம்பிக்கை வரல. उसके ऊपर भरोसा भी नहीं करते। நான் வாசிக்கிற வேதாகமத்தையே நான் வாசிக்கிறது கடமைக்கு தான். अब हम जो पढ़ने वाले कलाम को हम सिर्फ नाम के लिए पढ़ते हैं, ஒருவர் சொல்றாரு அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் எடுக்கணும். और उसके अंदर के आशीष को हमें लेना है। தேவன் என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறாரோ அதை நான் எடுக்கணும். प्रभु ने जो आशीष मेरे लिए रखा है उसे लेना है, என்ன வல்லமை வச்சிருக்கிறாரோ அதை நான் வாங்கணும். जो सामर्थ्य प्रभु ने रखा है उसे लेना है, எனக்கு எது என்னதோ அதை நான் வாங்கணும். जो मुझे चाहिए वो मुझे ले लेना। ஆசையோட நான் வேதத்தை வாசித்தேன் அப்படி उस आशा के साथ यदि हम कलाम को पढ़ते हैं அவனுடைய வார்த்தை எல்லாமே மாறியது. तो उनका जीवन सब बदल जाता है। யோபு பற்றி என்ன சொல்லுது? अय्यूब के बारे में क्या कहता है? நாவுனால ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. और वो जबान से एक भी गलत शब्द नहीं कहता। எப்படி இந்த வாழ்க்கை இந்த மாற்றம் இருக்கு? कैसे ये उसके जीवन में बदलावट है? யோபு காலத்துல வேதாகமம் கிடையாது, अय्यूब के जीवन में कोई कलाम नहीं था, பலி செலுத்திருக்காங்க அவ்வளவுதான். बलिदान चढ़ाया। யோபு புஸ்தகமே எழுதுனது மோசே அப்படிங்கிறாங்க. और अय्यूब का किताब लिखने वाला भी मूसा है करके कहते हैं। மோசே தான் அந்த புக் எழுதியிருப்பாரு. मूसा ने ही वो किताब को लिखा होगा, யாரும் இந்த புக்கை எழுத முடியாது. और कोई ये लिख नहीं सकता, அதுல வருகிற வார்த்தைகள் क्योंकि उसके ऊपर वो जो अय्यूब के किताब में जो आते हैं शब्द हैं, ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை, और अय्यूब के बारे में प्रभु के बारे में कहा हुआ शब्द, அடிக்கடி வருகிற வார்த்தை என்ன வார்த்தை? और बार बार आने वाला शब्द क्या है? சர்வ வல்லவர். सर्वशक्तिमान। சர்வ வல்லவர்னு ஆபிரகாம்கிட்ட தான் கர்த்தர் பேசினார். अब्राहम के पास ही प्रभु ने सर्वशक्तिमान करके बातें की, அதுக்கு பிறகு யார்ட்டையுமே நான் சர்வ வல்லவர்னு பேசல. उसके बाद और किसी से सर्वशक्तिमान करके बातें नहीं किया। மோசே பார்த்து ஒரு நாள் சொல்லுகிறார், मूसा को देखकर कहता है, மோசே मूसा நான் சர்வ வல்லவர். मैं सर्वशक्तिमान हूँ, இப்படிதான் நான் ஆபிரகாமிட்டையும் ஈசாக்கிட்டையும் யாக்கோபிட்டையும் சொன்னேன். और मैंने ऐसे ही अब्राहम, इसहाक और याकूब से कहा। உண்மையிலே நான் சர்வ வல்லவர் மாத்திரம் அல்ல, लेकिन केवल मैं सर्वशक्तिमान नहीं, நான் யெகோவா, मैं यहोवा हूँ, இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं जैसा हूँ वैसा हूँ। இந்த வார்த்தை வருது பாருங்க, சர்வ வல்லவர். ये जो सर्वशक्तिमान है, யோபு புஸ்தகத்துல அடிக்கடி வருது. ये अय्यूब के किताब में बार बार आता है। காலம் வந்து மோசேக்கு முன்னால உள்ளது. अय्यूब के जो समय है वो मूसा के भी पहले का है, தெரிகிறது யோபு காலத்துல வேதமே இல்லை. और इससे हमें पता चलता है अय्यूब के समय में कोई कलाम नहीं था। வேதமே இல்லன்னா இவர் எப்படி விசுவாசியா இருந்திருக்கும்? कोई कलाम ही नहीं था तो कैसे विश्वास किया होगा? விசுவாசம் எங்க இருந்து வருகிறது? विश्वास कहाँ से आता है? வார்த்தையில இருந்து, தேவனுடைய வார்த்தையில இருந்து வருகிறது. प्रभु के वचन से आता है, அத கேட்டாதான் என் விசுவாசம் வரும். और उसे सुनने से विश्वास आता है। 42:5 சொல்றாரு, और ये अय्यूब 42:5 में कहता है, நான் உங்களை பற்றி ரொம்ப हे கேள்விப்பட்டிருக்கேன், प्रभु मैंने आपके बारे में बहुत सुना है, உண்மையில நான் பார்க்கேன் ஆத்மீய நல்லவர். आप अब मैं देख रहा हूँ आप भले हैं। யோபுக்கு வேதம் கிடையாது, अब अय्यूब के पास कलाम नहीं है, சொல்லிருக்காங்க और किसी ने कहा கர்த்தர் நல்லவரப்பா, और प्रभु भला है, அவர் செத்து போனா கூட எழுப்பிடுவார், और वो मरे हुए को जिलाता है, ஒண்ணும் இல்லாதவனையும் அவர் ஐஸ்வர்யவனாய் மாற்றுவார், और किसी का कुछ है नहीं उसको भी धनवान बनाता है, செத்து போன சரீரத்தை அவர் உயிர்ப்பித்திருப்பாரு. और जो सड़े हुए शरीर को भी जिलाता है। அவரால முடியாது ஒண்ணுமே இல்ல, उससे ऐसी कोई बात नहीं जो नहीं हो पाती, அவர் சர்வ வல்லவர். वो सर्वशक्तिमान है। அப்படி எல்லாம் போதிச்சத ऐसे बातों को जो उसने सीखा, யோபு நம்பினதுனால ये अय्यूब ने जो भरोसा किया, என்ன நடந்தாலும் சரி சொல்றார், அவர் நல்லவர், कोई भी बात क्यों ना हो वो भला है करके कहता அவர் है, நல்லவர், वो भला है, அவர் எது செய்தாலும் நல்லதுதான். वो जो भी करता है भलाई के लिए करता है। என் குடும்பத்துல நஷ்டப்பட்டுட்டேன், मेरे परिवार में इतना समस्या, அவர் தந்தார், அவர் எடுத்துக்கொண்டார், और उसने दिया उसने ले लिया, இன்னும் எனக்கு தர முடியும். वो और भी मुझे दे सकता है। அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை யோபுட்ட இருந்தது. वैसा भरोसा अय्यूब के भी जीवन में था, நடந்த எல்லா காரியத்துக்கும் கர்த்தருக்கு நன்றி சொன்னார். और होने वाले हर बात को उसने अय्यूब से कहा। யோபு குடும்பத்துல மட்டும் இல்ல, अय्यूब के जीवन में ही नहीं, உங்க குடும்பத்துல என் குடும்பத்துல நடக்கிற அத்தனையும் அந்த சர்வ வல்லவர் தான் செய்கிறார். आपके परिवार में मेरे परिवार में करने वाली हर बात प्रभु ही करता है, அவர் தீங்கு செய்ய மனஸ்தாபப்படுகிறவர், और वो बुराई करने के लिए दुख होता है, அவர் நல்லதுதான் செய்வார். वो भलाई ही करता है। அப்ப என்னை அவர் மாற்ற முடியும், वो मुझे बदल सकता है, என்னை உயர்த்த முடியும், और मुझे ऊंचा कर सकता है, நான் யோபு மாதிரி ஒரு மேன்மையான சாட்சியாக இருக்க முடியும், और मैं भी अय्यूब के समान एक ऊंचा गवाही बन सकता தடைகள் हूँ, எல்லாம் மாற்ற முடியும். और सारे रुकावट को निकाल देता हूँ, காரணம் நான் நம்பி இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். क्योंकि मैं जिसके ऊपर भरोसा करता हूँ वो कौन है
करके मैं जानता हूँ। ஒண்ணுமே இல்லட்டாலும் சரி அவரால உருவாக்க முடியும். कुछ भी नहीं क्यों ना हो, वो फिर से मेरे लिए बना सकता है। தெய்வத்தை நான் தப்பா பேசவும் கூடாது, தப்பா நினைக்கவும் கூடாது. और प्रभु को हमें गलत सोचना भी नहीं है, गलत बातों को विचार भी नहीं रखना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர், प्रभु भला है, அவர் கிருபை என்றும் उसकी अनुग्रह सदा की है। நல்லவர், प्रभु भला है, அவர் கிருபை. उसकी अनुग्रह सदा की है। அப்ப எனக்காக கர்த்தர் நாளைக்கு என்ன வச்சிருக்காரு? हमारे लिए प्रभु ने कल क्या रखा है, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்காரு? हमारे बच्चों के लिए क्या रखा है। அவர் நல்லவர், वो भला है, அவர் நன்மை செய்வார், वो भलाई करता है, ஒரு நாள் தீங்கு செய்கிறவர் அல்ல. वो कभी भी बुराई नहीं करता। யோபு சொல்றாரு அப்படிதான், अय्यूब ऐसे कहता है, நன்மையே எனக்கு அவர் தந்தாரு. और भलाई उसने मुझे दिया है, ஏதோ இப்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், और अब मैं तकलीफ पे हूँ, ஆனா இன்னும் எனக்கு நன்மை தான் செய்வார். अब और भी मुझे वो भलाई ही करेगा, ஒரு நாளும் கைவிடாத. मुझे कभी नहीं छोड़ेगा। தாயும் தகப்பன் கைவிட்டாலும் சரி என் தெய்வம் கைவிட மாட்டார். माता पिता छोड़ देगा तो भी वो नहीं छोड़ेगा। சூழ்நிலை மாறினாலும் சரி தேவன் என்னை பற்றி மாற்ற மாட்டார். परिस्थिति बदल भी जाए तो भी प्रभु मुझे नहीं छोड़ता। பட் நிறைய நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வேத வார்த்தைகளை தான் நான் பார்க்கணும். और वैसे परिस्थिति को पाना है तो हमें इस कलाम को ही देखना है। எபிரேயர் 4:11 சொல்லுகிறது, इब्रानियों का 4:11 में लिखा है, வார்த்தை மிகவும் ஆழமானது, और प्रभु का वचन बहुत ही गहरा है, காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது. वो हर बात वहां पर जांच के देखता है। இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்தா அதே ஆசீர்வாதம் தான். वो वचन मेरे अंदर होगा तो वो वही आशीष मेरे लिए வார்த்தை है। என்னை புதுப்பிக்கும், और वचन मुझे नया बनाता வார்த்தை है, என்னை பரிசுத்தப்படுத்தும். वचन मुझे पवित्र करता है। कैसे भी क्यों ना हो, சம்பளமானாலும் சரி என் வீடுனாலும் சரி கட்டப்படும், உயர்த்தப்படும். मेरा पगार क्यों ना हो या मेरी कोई जीवन की और कोई बात क्यों ना हो, मेरा घर बांधा जाएगा, बढ़ता रहेगा। காரணம் என்னன்னா அவர் நல்லவர், कारण यही है कि वो भला है, என்னையும் நல்லவனா ஆக்கணும் நினைக்கிறேன். और वो मुझे भी बड़ा भलाई करना चाहता है। எனக்காக ஒரு ஜீவனே கொடுத்திருக்கார். मेरे लिए अपने प्राण को दे दिया, அப்ப என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? और क्या वो मुझे आशीष नहीं करेगा, உயர்த்த மாட்டாரா? क्या मुझे बढ़ाएगा नहीं, என்னை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். जरूर मुझे आशीष करता தேவன் है। புதுப்பிக்க கூடியவர். और प्रभु नए में बनाता है। இந்த ஊழியக்காரர் சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. जब वो सेवक ने कहा तो मुझे बहुत आश्चर्य हुआ। அவர் தொட்டுட்டு சொல்றாரு என் பின்னால வான்னு वो சொன்னார். छू कर कहा मेरे पीछे आजा, मैं पीछे हो गया। 3 மாசம் எழுமாம இருக்காருன்னு எனக்கு தெரியாது. मुझे नहीं पता था कि वो 3 महीने से बिस्तर पर है। நான் தெய்வத்தை நம்புகிறேன். मैं प्रभु के ऊपर भरोसा करता அந்த हूँ। நம்பிக்கையில நான் சொன்னேன், ஐயா பிரதர் என் கூட வாங்க. उस भरोसे पे मैंने कहा भाई आप मेरे साथ आ जाओ। தேவன் எல்லாவற்றையும் மாற்றிட்டார். प्रभु सब कुछ बदल देता है, புதுப்பிச்சுட்டார். सब कुछ नया करता है। அந்த ஆளு சொல்றாரு 10 வருஷம் ஆச்சு, वो भाई ने कहा 10 साल हो गया, நான் நல்லா இருக்கு. मैं बहुत अच्छा हूँ। அன்னையோட மாத்திரையெல்லாம் தூரப்பட்டு उन दिन से मैंने अपना दवाइयों को फेंक दिया। இந்த அதிகாரத்தை தேவன் எல்லாருக்கும் வச்சிருக்கார். ये अधिकार प्रभु ने सबके लिए रखा நாம் है। ஆசீர்வதிக்கப்பட்ட சார். हम आशीषित किए हुए लोग हैं, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியானவர். आशीष को पाने वाले एक योग्य लोग हैं, தேவனால அது கிடைச்சிருக்கு. और प्रभु से हमें मिला है। இன்னைக்கு வாஸ்த அதிகாரம் அருமையான 5வது அதிகாரம் ரோமர்ல और रोमियो का 5वां अध्याय जो हमने पढ़ा था, தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. प्रभु का प्रेम उंडेला गया है। அது கொஞ்சம் கொடுக்கல, உன் இருதயத்திலே ஊத்தி இருக்கு वो பாருங்க. तोड़ा नहीं बल्कि बहुत हमारे हृदय में उंडेला गया है, ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. और वो आशीष हमारे के लिए है। எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாவே இருக்கு. हम आशीषित किए हुए लोग के समान रहेंगे। வார்த்தையை கவனிக்கிறாரு. प्रभु हमारे जीवन को बदलता है, என்னை கவனித்து தான் என்னை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். और हमें ध्यान देकर हमारे जीवन को आशीष करता है, பொருளாய் மாறுங்க. और उसके लिए योग्य ठहरना है। அது உங்க கையில தான் இருக்கு. वो उसके हाथों में है, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? और प्रभु आपको आशीष करें। ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி பாருங்க. हम सब प्रभु की ओर देखें, விலையேறப்பட்ட வாக்குகளுக்காய் வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. और ये कीमती वाग्दान के लिए प्रभु का धन्यवाद। நீர் சர்வ வல்லவர். तू सर्वशक्तिमान அந்த है, சத்தியத்தை யோபு தெரிஞ்சுக்கிட்டார். और वो सत्य को अय्यूब ने पहचान लिया। என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் நல்லவர்னு சொன்னார். कुछ भी क्यों ना हो प्रभु भला है करके, அவர் நல்லவர். वो भला है। ஆகவேதான் யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டது. और इसीलिए अय्यूब का जीवन की सब बातें उसको दिया गया, ஒண்ணு அல்ல 2 மடங்கு ஆசீர்வாதம். एक नहीं 2 दुगना आशीष, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், और उसके घर के जो लेन देन में आशीष, குடும்பத்துல குழந்தைகளுக்கு மேல ஒரு घर ஆசீர்வாதம், के अंदर बच्चों के जीवन में आशीष, அவருடைய சரீரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம். शरीर में आशीष। நான் நினைக்கிறேன் 700 வருஷம் அவர் வாழ்ந்திருப்பார். मैंने सोचा कि करीब 700 साल वो जीवन बिता ஏனென்றால் அந்த रहेगा, வார்த்தை அப்படிதான் முடிகிறது. क्योंकि वचन ऐसे अंत होता है। பூரண வயது உள்ளவனாய் மரித்தார். वो परिपूर्ण उम्र के बाद मर गया, அவருடைய வார்த்தையில ஒரு பரிசுத்தம், क्योंकि उसके जीवन में एक पवित्रता था, வார்த்தையில ஒரு
அது விசுவாசம். वचन के जीवन के अंदर एक विश्वास था। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நிரம்பும். यीशु मसीह के नाम से आए हुए हर एक के जीवन में ऐसा कार्य हो। போல பேசணும், आपके समान बातें करना है, நாங்கள் பார்க்கணும். आपके समान हमें देखना है। ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தினால எங்களை वैसे हृदय से आप भर दीजिए। இயேசுவினுடைய நாமத்தினால यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।